ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை கைதி தனது கடைசி உணவாக ஒரே ஒரு ஆலிவ் ஆர்டர் செய்துள்ளார். ஏன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மரண தண்டனை கைதிகள் பல ஆண்டுகளாக தங்களது கடைசி ஆசைகளை சொல்வது ஒரு பாரம்பரியமாகிவிட்டது. அவற்றில் சில பொதுவான சாதாரணமானவை என்றாலும் மற்றவை முற்றிலும் விசித்திரமானவையாக இருக்கின்றன. இது போன்ற கடைசி கோரிக்கைகளை பற்றி நிறைய கேள்விகளும் எழுகின்றன. நிச்சயமாக அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் அந்த ஒரு கடைசி உணவை சாப்பிடும்போது மக்களின் விருப்பங்கள் வேறுபடுகின்றன. சில கைதிகள் தண்டனைக்கு முன் ஒரு முழு உணவை கேட்கிறார்கள். அவர்களில் சிலர் வழக்கத்திற்கு மாறான கோரிக்கைகளையுமே முன்வைக்கிறார்கள். விக்டர் ஹாரி ஃபெகரின் விஷயமும் அப்படித்தான். சரி, இந்த விக்டர் அப்படி என்னதான் விந்தையாக, அதாவது வித்தியாசமாக கேட்டுவிட்டார் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அவருடைய கடைசி உணவுக்காக பெகர் ஒரு ஆலிவ், அதன் உள்ளே குழியுடன் கேட்டார். கைதியின் உணவை புகைப்படம் எடுத்த ஹென்றி அர்கிரீவ்ஸ், இது ஒரு துருவ முனைப்பு படம். கடைசி உணவை பற்றியும் அது முழுக்க முழுக்க பெருந்தீனியாக இருக்க போகிறதா என்பதை பற்றியும் நாங்கள் யோசிக்கிறோம். பின்னர் அவரிடம் ஒரு ஆலிவ் மட்டுமே உள்ளது. உங்களுக்கு தெரியும், இது மிகவும் எளிமையானது, அழகானது மற்றும் இறுதியானது. இது அவரது வாழ்க்கையின் முடிவில் ஒரு முற்றுப்புள்ளி போன்றது என்று டெய்லி ஸ்டார் மேற்கோள் காட்டியது. அமைதியின் மரமாக அவரது சடலத்திலிருந்து ஒரு ஆலிவ் மரம் வளரும் என்றுமே அவர் நம்பியதால் அவர் ஒரு ஆலிவ் வேண்டும் என்று கேட்டதாகவும் நம்பப்படுகிறது. அவர் இறப்பதற்கு முன் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள், நான் தான் கடைசியாக போகிறேன் என்று நம்புகிறேன் என்றார். விக்டர் ஹாரி ஃபெகர் டாக்டர் எட்வர்ட் ஃபர்டெல் ஒருவரின் படுகொலைக்காக கைதானவர். டாக்டர் எட்வர்ட் பர்டெலிஸின் பெயரை தோராயமாக தேர்ந்தெடுத்து ஒரு நோயாளியின் மாறு வேடத்தில் அவரை அழைத்து ஒரு முகவரியில் ஒரு போலி வழக்கை புகாரளித்த போது விக்டர் ஹாரி ஃபெகோர் ஒருவித மருந்தை தேடிக்கொண்டிருந்தார். டாக்டர் உடனடியாக அந்த இடத்தை அடைந்தபோது ஃபெகர் அவரை வேறு இடத்திற்கு தவறாக வழிநடத்தினால் அவர் அங்கர் கடத்தப்பட்டார். பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மருந்துகளை வழங்க மறுத்ததாக பலர் நம்பிய நிலையில் மருத்துவர் கொல்லப்பட்டார். குற்றம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு கொலையாளி FBI சிக்கிய போது டாக்டரின் காரை விற்க முயன்றார். கார், கொலை ஆயுதம் மற்றும் பார்டலின் உடல் உட்பட அவருக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களும் இருந்த போதிலும் ஃபெகர் குற்றமற்றவர் என்று கூறினார். பல முறையீடுகளுக்கு பிறகு அவர் இறுதியில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.